أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்முடைய 24வது வகுப்பு. சென்ற வகுப்பில் நம்ம தொழுகையை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். தொழுகை தீய செயல்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குங்கிறத பார்த்தோம். சோஷியல் மீடியாங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை இந்த தீய செயல்களின் பக்கம் நம்மளை இழுத்துட்டு போகுதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக இந்த ஃபேஸ்புக்கு உன்னுடைய விபரீதங்கள்லாம் பார்த்தோம். தொழுகை சரியாக இருந்தால் இதை பக்கம்லாம் நம்ம போகவே மாட்டோங்கிறத பார்த்தோம். இப்போ ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையிலும் யார் அதை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அதாவது ஃபேஸ்புக்குக்கு போனால் நான் ஹதீஸ் தான் பார்ப்பேன், நன்மையான விஷயங்கள் தான் பார்ப்பேன், நான் எந்த தீய விஷயங்களையும் பார்க்க மாட்டேன்னு ஒருத்தவங்க உறுதியாக இருந்து அதை யூஸ் பண்ணாங்கன்னா அதனால் எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. அவர் தாராளமாக அந்த ஃபேஸ்புக்கெலாம் அவர் டெலீட் பண்ண தேவையில்லை, தாராளமாக அதை அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யாருக்கு அதை விட்டு வெளியாகிறது நல்லது, நம்ம அதை விட்டு வெளியாகுங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லுவோம்னா, யார் அந்த ஃபேஸ்புக் பக்கம் நன்மையான விஷயங்களை பார்த்துட்ருக்கும் போதே அவங்களுக்கு தீய விஷயங்கள்லாம் பக்கத்தில் வருது, அதை விட்டு அவங்க பார்வை நகர மாட்டேங்குது, இந்த கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அதை டிலீட் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம இப்போ சென்ற முறை பார்த்த மாதிரி தான், யாருடைய தொழுகை சரியாக இருக்குதோ அவர் கண்டிப்பாக இதை டிலீட் பண்ணுறது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. அவர் உடனே அதை செஞ்சிடுவார். தொழுகை சரியாக இருக்குன்னு நினச்சா அந்த தொழுகையே நம்ம ஒழுங்காக பேணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பான முறையில் இது பக்கம் நம்ம போக மாட்டோம். யாருடைய தொழுகை சரி இல்லை, அவருடைய தொழுகை கேள்விக்குறியாக இருக்குதோ அவர் கண்டிப்பாக இதை விட்டு வெளியாகிறது அவருக்கு ரொம்ப கஷ்டம். இந்த முத்தகீன் மட்டும்தான் இந்த குரானை பின்பற்ற முடியுங்கிற செய்தியை பல வகுப்பின் வழியாக நம்ம பார்த்தோம். இப்போ இந்த முத்தகீன் ஆவது எப்படி? இது நம்ம தொடக்கத்திலே சூரா அல்-பக்ராவில் பார்த்தோம். ஹுதல் லில் முத்தகீன், இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி. யார் அந்த இறைவனை அஞ்சக்கூடியவங்க? அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். அல்லதீன யுமினூன பில் காயிப், அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஈமானுல் காயிப், அதாவது மறைவானதை நம்புவாங்கன்னா வேதத்தை நம்புவாங்க, வானவர்கள் நம்புவாங்க, மறுமை நாளை நம்புவாங்க, முக்கியமாக அல்லாவை நம்புவாங்க. அல்லாவை பார்க்காமலே அவனை ஏற்றுக்கிறோம்ல, அதுதான் முத்தகீன்களுடைய முதல் ஈமானுல் காயிபு முதல் குவாலிட்டி. ரெண்டாவது குவாலிட்டின்னா தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுகீமு ஸலா, இது ரெண்டாவது குவாலிட்டி. அகாம யுகீமுனா நிலைநாட்டுறது, டு எஸ்டாப்ளிஷ். அப்போ தொழுகையை நிலைநாட்டுறதுனா அது அந்த பார்த்தோம்னா இந்த ஹுஷுவுடன் யார் தொழுகிறாங்களோ அவங்க தான் அந்த தொழுத லிஸ்ட்டில் வருவாங்க. இல்லாட்டி அவங்க தொழுவுலன்னு தான் நம்ம அர்த்தம் கொள்ளணும். இப்போ தொழுகிறதுனால நம்ம என்ன நன்மையெல்லாம் அடைவோமோ அந்த நன்மையெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோன்னா தான் நம்ம தொழுதுட்டோன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்டு நம்ம பசி அடங்கலன்னு வச்சுப்போம். இப்போ பசிக்குதுன்னு சாப்பிட்றோம், ஆனால் நிறைய சாப்பிட்டோம் நம்ம பசி அடங்கலைன்னா அப்போ எங்கேயோ ஒரு மிஸ்டேக், நம்ம சாப்பாட்டு முறையில் ஏதோ ஒரு மிஸ்டேக்கு, ஏதோ நம்ம மாற்றணும், ஏதோ சரியில்லை, அப்படி தான். அப்போ அது மாதிரி தான் இப்போ தொழுதுட்டு வந்தோன்னு சொன்னால் அந்த ஒரு திருப்தி நம்ம இருக்கணும். இப்போ தொழுதுட்டு வந்தோன்னா நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தியோடு நம்ம வரணும். அப்போ அதுதான் நம்ம தொழுததாக இருக்கோம். இப்போ நம்ம ஒழுங்காக தொழுந்து இருந்தால் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஒழுங்காக தொழுது இருந்தால் நமக்கு இந்த இம்மையிலேயே மறுமையில் கிடைக்கிற வெற்றி வேறு, ஆனால் இம்மையிலேயே நம்ம நிறைய நன்மைகளை அடையலாம். இப்போ யாரும் போய் மறுமையில் போய் நிற்க முடியாது. எனக்கு தொழுவு தெரியல, எனக்கு தொழுவு சொல்லிக் கொடுக்கல, அல்லது எனக்கு தொழுவு தெரியல அதனால் நான் ஒழுங்காக தொழுவலைன்னா யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நாமளே நம்ம நல்லா தொழுதோமாங்கிறதுக்குள்ள சில அடையாளங்கள்லாம் எல்லாம் காட்டுறான். அல்லாஹ் நீதியானவன் நமக்கு தெரியும், அவன் யாருக்கும் எந்த அநீதியும் செய்ய மாட்டாங்கிறதும் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா 29வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 45வது வசனத்தை பார்த்தோம்ல. தொழுகை மானக்கேடான செயல்கள் எல்லாம் தடுக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
அப்போ வந்து நாம் வந்து நமக்கே மார்க்கு போட்டுக்கலாம். நம்ம இந்த தொழுகை நம்மளை வந்து மானக்கேடான செயல்களுடைய பக்கம் வந்து போக விடாமல் தடுக்குதா? அப்படி தடுத்துச்சுன்னா நம்ம தொழுகை கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மார்க்கை கொடுக்கலாம். இப்போ இந்த சோஷியல் மீடியா பற்றிலாம் பேசினோம். இது யாருக்கு சாத்தியம்? யாருடைய தொழுகை வந்து கரெக்டாக இருக்குதோ அவங்களுக்கு இதை விட்டு வெளியாகிறது சாத்தியம். அவங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண தெரியலன்னா அதுலேயும் வெளியாகிடுவாங்க. அப்படி தான் எல்லா விஷயத்தையும் எந்தெந்த செயல்களில் வந்து மானக்கேடான செயல்கள் வந்து எதெல்லாம் கேடான செயல்களோ அது பக்கம் கண்டிப்பாக அந்த தொழுகையில் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒருவன் கண்டிப்பாக அதன் பக்கம் போகவே மாட்டான். இப்போ ரோட்டில் ஒரு பொண்ணு போகுது. அந்த பெண் வந்து ரொம்ப அழகான பெண்ணாகவும் இருக்குது. இப்போ ஒருத்தவர் வந்து தொழுகையில் பேணுதலாக இருக்கக்கூடியவராக இருந்தால் அவர் போயிட்டுருக்கும்போது அந்த பொண்ணு போனாலும் அவர் கண்டிப்பாக அந்த பார்வை அந்த பெண்ணின் பக்கம் போகாது. அவர் வந்து தன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கிட்டு அவருடைய கற்பை பேணிக்கிட்டு போவார். இது வந்து தொழுகக்கூடிய ஒருவனால் தான் செய்ய முடியும். அந்த மாதிரி நம்ம ஒழுங்காக தொழுவாட்டின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஒழுங்காக தொழுகலைன்னா சும்மா வந்து இந்த குனிஞ்சு நிமிந்துட்டு வரத்துக்கு உள்ள அதை தான் சொல்ல முடியும். நம்ம குனிஞ்சு நிமிந்தோம் அதை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நம்ம தொழுதோன்னு சொல்ல முடியாது. இது நம்ம தான் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். யாருமே நமக்காக போய் சுய பரிசோதனை பண்ணி பார்க்க முடியாது. நம்ம தான் நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அரபியில் வந்து முஹாசபானா சுய பரிசோதனை பண்ணி பார்க்குறது. சுய பரிசோதனை அர்த்தம். இப்போ ஹிசாப்னா கணக்கு. இப்போ நம்ம தான் கணக்கு போட்டு பார்க்கணும். அதாவது நன்மையும் தீமையும், நல்லதா கெட்டதா, இந்த தொழுகை நம்மளை மாற்றுச்சா மாற்றலையா, இது தான் நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 1 ஹவரோ ஒரு 2 ஹவரோ தான் நம்ம தொழுகை இருக்கும். மொத்தத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நம்ம தொழுவோம். இந்த 24 மணி நேரத்துலேயே மொத்தத்தில் வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட. அப்போ இந்த சிறிய நேர தொழுகை மொத்தம் வந்து நம்ம அனைத்து விஷயங்களையும் நம்மளுடைய அன்றாட விஷயங்களையும் எப்படி மாற்றுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்ப்போம். இது என்ன ஃபார்முலானா 80-20 ஃபார்முலா. இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து இப்போ வந்து இது ஒரு 20% முயற்சி 80% வெற்றி கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு கடை வச்சு நடத்துகிறாருன்னு வச்சுப்போம். அவர் கடைக்கு வந்து ஒரு 100 கஸ்டமர் வராங்க. 100 கஸ்டமரில் வந்து எப்படின்னா ஒரு 20 கஸ்டமர் வந்து பிக் கஸ்டமர். அவங்க வந்து வருவாங்க, கடைக்கு வருவாங்க, நிறைய சரக்கு வாங்குவாங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய அந்த மொத்தத்துக்கு பார்த்திங்கனாலே அந்த 20 பேர் வந்து ஒரு 80% வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே போல் வந்து ஒரு 80 கஸ்டமரு. ஆனால் வந்து அவங்க வாங்கக்கூடிய பொருள்லாம் வந்து நமக்கு ஒரு 20% தான் லாபம் கொடுக்கும். ஏன்னா அவங்க சின்ன சாமான் அங்கேன்னு வருவாங்க, ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டு போவாங்க நம்ம கடையில். அப்போ வந்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம்? நம்ம அந்த கம்மியாக வரக்கூடிய அந்த 20 கஸ்டமர் தான் நம்மளுக்கு நிறைய லாபத்தை கொடுக்குறாங்க. இந்த 20 பேர் வந்து 80% லாபத்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த 20 கஸ்டமரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு எது லாபமோ அதை தான் நம்ம பார்ப்போம். இப்போது இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துங்க. ஒரு 100 ஃப்ரெண்டு வச்சுருக்குறோம். இந்த 100 ஃப்ரெண்டில் 80 பேர் வந்து சரியில்லை, 20 பேர் நல்ல ஃப்ரெண்டு. இந்த 20 பேரை கொண்டு நம்ம நிறையா நன்மைகள் அடையிறோம். அந்த 80 பேரும் சரியில்லை. அப்போ இந்த 80 ஃப்ரெண்டும் நம்ம பெருசாக நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கலங்கும் போது அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அவங்க கூட நம்ம தொடர்பு வச்சுக்க மாட்டோம். அந்த 20 பேர் சரியாக உள்ள அந்த 20 பேரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்துலையும். அப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு இப்போ புரியும். இந்த 80-20 ஃபார்முலா வந்து இப்போ இந்த தொழுகையை வச்சு பொருத்தி பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கம்மியாக தொழுகிறோம். ஒரு நாளைக்கு நம்ம தொழுவை வந்து நம்மளுடைய லைஃப்பில் 24 மணி நேரத்தில் கம்மியான நேரத்தை தான் எடுத்துக்குது. ஆனால் பாருங்கள், அது நம்மளுடைய அனைத்தையும் சரி செய்தா இல்லையா? அனைத்து விஷயங்களும் நம்ம அன்றாட விஷயத்தில் நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் சரி செய்யுது. இப்போ நம்மளுடைய தொழுகை மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய அனைத்து விஷயங்களும் சரியாக தான் இருக்கும். இப்போ நபிமார்கள்லாம் நமக்கு வந்து எச்சரிக்கை தான் வந்திருக்காங்க. இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. அவங்களால சொல்லத்தான் முடியும், எச்சரிக்கை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் நம்மளை எச்சரித்ததோடு முடிஞ்சு போச்சு அவங்களுடைய வேலை. அதுக்கு மேலே அவங்களால நம்மளை நேர்வழிக்கு கொண்டுட்டு வர முடியுமா? அது அல்லாஹ்வுடைய கையில் தானே இருக்குது. அது அல்லாஹ்வுடைய தீர்ப்பில் தான் இருக்குது.
மறுமையில் முதல் விசாரணை இதை பற்றி, தொழுகை பற்றி தானே. முதல் கேள்வி தொழுகை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒருவனுடைய தொழுகை சரியாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லா விஷயங்களும் சரிதான். அப்போ இந்த தொழுகை சரின்னா நம்ம பாஸு, தொழுகை விஷயத்தில் நம்ம சரியான பதில் சொல்ல தெரியலன்னா ஃபெயிலு. அப்படி தானே புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பரீட்சை எழுதுகிறோம், கொஸ்டின் பேப்பர் வருது, அதில் வந்து 20 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த 20க்கும் பதில் வைக்கிறோம். ஒரு நம்மளுடைய ப்ரொஃபஸர் வந்து அதை கரெக்ஷன் பண்ணுறாரு. பண்ணும்போது என்ன செய்வார், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்பார், அதுக்கு மார்க் போடுவார். செகண்ட் கொஸ்டின் பார்ப்பார், அதுக்கு மார்க் போடுவார். இப்படியே அந்த 20 கொஸ்டின் எப்படி இருக்கிறாங்க, எப்படி எழுதியிருக்கோன்னு பார்த்து தான் ஒன்று ஒன்றுக்கும் மார்க்கு போட்டு கடைசியாக ஒரு மார்க் ஒன்று போடுவார். அதில் தான் நம்ம வந்து எப்படி எழுதியிருக்கிறோம், நம்மளோட மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு அப்படி தான் நம்ம ஒன்று ஒன்றா இந்த ஒரு கேள்வி அடுத்த கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம எழுதியிருந்தால் தான் ஃபுல் மார்க் வாங்குவோம். ஆனால் வந்து மறுமையில் அல்லாஹ் தஆலா நம்மளை ஃபஸ்ட்டு கேட்க போகும்போது தொழுகை பற்றி கேட்குறான்ல, அந்த தொழுகையில் ஒருத்தவங்க பாஸ் ஆகிட்டா வேறு எல்லாமே பாஸுங்கிறான். ஏன்னா யார் ஒழுங்காக தொழுகிறானோ அவன் கண்டிப்பாக அவனுடைய ஏனைய செயல்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ புரியறதுக்காண்டி சொல்லணுன்னா, இப்போ ஒரு 5 கிலோ வெயிட் தூக்குறான் ஒருத்தவன், 5 கிலோ வெயிட் தூக்குறான். 5 கிலோ வெயிட்டு தூக்கக்கூடியவன் 1 கிலோ வெயிட்டு தூக்குவானா இல்லையா? கண்டிப்பாக அவனால் தூக்க முடியும். 5 கிலோ தூக்குறான்னா 1 கிலோ தூக்க மாட்டானா? இப்படி ஒன்றுலையும் நம்ம கேட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு சமையல்காரர் இருக்கார், ஒரு பண்டாரி இருக்கார், அவர்கிட்ட போய் நம்ம வந்து அவர் 50 பேருக்கு சமைச்சு கொடுக்குறாரு. 50 பேருக்கு சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிட்ருக்குறோம். நல்ல பேர் வாங்கினவர். அவரை போய் நம்ம போய் ஒரு 10 பேருக்கு சமைச்சு கொடுப்பாரான்னு போய் டவுட்டாக கேட்போமா? 50 பேருக்கு நல்லா சமைச்சு கொடுத்தவர் கண்டிப்பாக ஒரு 10 பேருக்கு சமைச்சு கொடுக்க தெரியும் தானே. அதில் நம்ம டவுட் பட மாட்டோம். அதை மாதிரி தான் இந்த தொழுகை சரியாக இருந்துச்சுன்னா நம்ம வியாபாரம் சரியாக இருக்கும், குடும்பம் சரியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்கும், பிள்ளை குட்டி கவனிக்கிறது சரியாக இருக்கும், பிஸ்னஸ் சரியாக இருக்கும். எல்லாமே எதுவுமே நம்ம வந்து குறை வைக்க முடியாது. ஏன்னா அந்த தொழுகை ஒருத்தவங்க ஒழுங்காக பேணுனான்னா அவன் எல்லாத்துலேயுமே சரியாக தான் இருப்பான்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். இப்போ எல்லாத்துலேயும் சரின்னு சொல்கிறோம், ஆனால் சில சமயத்தில் வந்து தொழுகை சரியாக இருக்குது, ஆனால் வந்து நல்ல பேர் வாங்க முடியல. அது எப்படி? இப்போ வந்து உங்களில் சிறந்தவர் மனைவியிடம் சிறந்தவர்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இவர் தொழுகிறாரு, ஆனால் மனைவிகிட்ட வந்து நல்ல பேர் இல்லையே. அப்போ அது எப்படி? இது ஒரு கிராஸ் கொஸ்டின் தானே. தொழுகிறாரு ஆனால் மனைவி வந்து நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் நல்லவனாக இருந்தேன், நான் வந்து என்னுடைய தொழுவை ஒழுங்காக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக என் மனைவிட்டு நல்லபடி தான் நான் நடந்திருப்பேன். அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கலைனாலும் அல்லாஹ்க்கு தெரியும்ல, இவர் நல்லா நடந்தாரா நடக்கலையாங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். அப்போ இவர் ஒழுங்காக தொழுகிறாரு, கண்டிப்பாக அவருடைய மனைவிட்ட நல்லா நடக்கிறாரு. அல்லாட்ட அவருக்கு வந்து அந்த நல்லவருங்கிற அந்த சர்டிஃபிகேட் அல்லாஹ் கொடுப்போம். அவங்க மனைவி கொடுக்கணுன்னா ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம தொழுகை ஓகேயாக இருந்துச்சுன்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா, பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா சொர்க்கம் கண்டிப்பாக, அது கேரண்டி. நமக்கு எந்த பயமும் தேவை கிடையாது. அப்போ வந்து தொழுகை நம்ம அத்தனை வாழ்க்கையில் உள்ள அத்தனை விஷயங்களையும் சரி செய்யுங்கிறது நம்ம நம்பணும். இதுதான் பேஸு. இதுதான் அந்த நம்ம சொன்னோம்ல இந்த 80-20 ஃபார்முலா. இப்போ புரியும் இந்த எதுக்கு இந்த 80-20 ஃபார்முலா சொன்னோன்னு சொல்லிட்டு. செய்கிற அமல் கம்மி, ஆனால் அத்தனையும் சரி செய்யுது. இப்போ சூரா அல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தை எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் அஃப்லஹல் முஃமினூன். நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். அல்லஸீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள். வல்லஸீன ஹும் அனில் லஅவி முஅரிதூன். வீணானதை புறக்கணிப்பார்கள். வல்லஸீன ஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன். ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள். வல்லஸீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். தமது மனைவியர் அல்லது தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்துக்கொள்வார்கள். அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்ல. ஃபமன் இப்தகா வராஅ ஸாலிக ஃபஉலாஇக ஹுமுல் ஆதூன்.
இதற்கு அப்பால் வேறு வழியை தேடியவர்களே வரம்பு மீறியவர்கள். வல்லதீன ஹும் லி அமானாதிஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். தமது அமானிதங்களையும் உடன்படிக்கையையும் அவர்கள் பேணுவார்கள். வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். மேலும் அவர்கள் தமது தொழுகையை பேணிக் கொள்வார்கள். உலாஇக ஹுமுல் வாரிசூன். ஃபிர்தோஸ் எனும் சொர்க்கத்திற்கு அவர்களே உரிமையாளர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்க போகும்போது ஃபிர்தோஸுங்கிற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் யாருங்கிறத நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தொழுகையில் தாழ்மையுடன் இருப்பவர்கள், வீணான பேச்சு வீணான செயல்களில் ஈடுபடாதவர்கள், ஜக்காத்து வழங்கக்கூடியவங்க, இப்போ அவங்களுடைய கற்பை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்க, அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் யார் பேணி நடக்கிறாங்களோ அவங்க, தொழுகையை யார் பாதுகாத்துக்கிறாங்களோ அவங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே நம்ம என்னத்தை பார்த்தோம், தொழுகையை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லுது. அந்த ஃபஸ்ட்டு வசனமும் அது தான் சொல்லுது. கடைசியாக அந்த சொர்க்கத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வசனமும் தொழுகையை பற்றி தான் சொல்லுது. அப்போ இந்த தொழுகை இல்லாமல் உண்மையான வெற்றி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தொழுகைங்கிறது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மையமான ஒரு விஷயம். இது சரியாக இருந்தால் மேற்கூறிய இந்த வசனங்கள் எல்லாம் இந்த வசனங்கள் இந்த குறிப்பிட்ட அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். அப்போ மொத்தத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த தொழுகை நம்ம வாழ்க்கையை பாதுகாக்குங்கிறத புரிஞ்சிக்கணும். அதுதான் அந்த வசனங்கள் சொல்லுது. எல்லாம் மிக அறிந்தவன். இன்ஷா அல்லாஹ் மேலதிக செய்திகளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.